இது பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பச்சையும் பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோன்னா கொய்யா பறிக்க போகிறோம். இதில் முக்கால்வாசி மரம் நான் வச்சது தான். அதில் கொய்யா நல்லா காய்ச்சி கிடக்கு, அதை தான் நம்ம பறிக்க போகிறோம். வாங்க பறிப்போம். இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகை. இது எங்கள் மாமனார் வச்சது. இது கொங்க மரம், இது முருங்கை மரம். எவ்வளோ அழகாக வெயிலில் அப்படியே எதமாக இருக்கும், பச்சை பசேண்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நெல்லிக்காய் பார்த்தீங்களா, நெல்லிக்காய் இப்போ தான் பூலாம் விடுது, காயெல்லாம் காய்ச்சிருச்சு. இந்த மழை சீசனுக்கு காய் காய்க்கும் நெல்லிக்காய். அவ்வளோ அழகாக இருக்குது. இது தொட்டி, தண்ணி தொட்டி. மரங்களுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம், குளிக்கவும் செஞ்சுக்கலாம் உள்ளே இறங்கி. கொய்யா மரம், இந்த மரத்தில் தான் நம்ம இப்போ கொய்யாக்காய் பறிக்க போகிறோம். ஆனால் இப்போ பறிக்க வேணாம், நான் ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் பறிப்போம். வாங்க. இந்த பாருங்க மாங்காய் மரத்தை எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த கொய்யா மரம் நான் தான் வச்சது. இந்த கொய்யா மரம் இது எங்கள் மாமனார் வச்சார். மாங்காய் மரம் அழகாக வந்துச்சு. இந்த பாருங்க கொய்யா, இங்கே பார்த்தீங்களா கொய்யா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அணில் கடிக்காத கொய்யா, பரவாயில்ல. அணில் அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. மாங்காய் ஒன்றும் பூக்கலை, அடுத்த வருஷம் பூக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் வச்சது கொய்யால நல்லா வந்துருச்சு. இது ஒரு முருங்கை, முள்ளெல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த இலைய பேர் முள்ளெல்லைன்னு சொல்லுவாங்க. இதை நல்ல மூலிகை மரம். இதை எங்கள் ஊரில் ரசத்துக்கு பயன்படுத்துவாங்க. அவ்வளோ அழகான, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரசம் வச்சா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளெல்லையில் வச்சு ரசம் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். அதாவது நம்ம புளி ரசத்தை வைக்கிறதோட இந்த இலையில போட்டு செஞ்சால் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இதுவும் அந்த கொய்யா மரமும் அதோட சேர்ந்து வச்சது தான். ஆனால் இது முளைக்கலை, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குது. இது நான் வச்சது, என்ன நம்மளை மாதிரியே இருக்குது பார்த்துக்கிறது. இது தென்னை மரம். தென்னை மரம் இப்போ தான் நண்டு விட்டுருக்கு. இன்னும் 2 வருஷம் காய் காய்ச்சிருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. மத்தியானத்துக்குலாம் உட்காந்து அப்படியே சும்மா படுத்தோம்னா எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள். இலைய பாருங்களேன், எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள். எவ்வளோ காற்றடிக்கு, நல்லா குழுன்னு இருப்பாங்க. இது மருதாணி. மருதாணி அப்படி ஒரு மருதாணி செவேன்னு இருக்கும். கையில் விட்டோம்னா வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மருதாணி. இதெல்லாம் என் மாமனார் வச்சது. இந்த தென்னை மரம் இதெல்லாம் என் மாமனார் வச்சது. முருங்கை இதெல்லாம் அப்படி செவக்கும் இந்த மருதாணி. இது ஒரு 2 வருஷத்துல இது காய் காய்ச்சிருச்சு. மேலே பாருங்க, காய் காய்ச்சி நல்லா கூறு வந்திருக்கு. தென்னங்கூறு குறுத்து காய் காய்ச்சி 2 காய் போட்டிருக்கு. காற்றடிக்கிறதுனால எல்லா இதுவும் கீழே உளுந்துருது. அந்த மகரந்தம் எல்லாமே கீழே உளுந்துருது. 2 தான் நிற்கிது. முதல்ல உழுவட்டேன், அதுக்கப்புறம் வர்றது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா இந்த குருத்தை பாருங்கண்ணா, இந்த குருத்தை அப்படியே பட்டு போச்சு. ஒரு குருத்தை அப்படியே பட்டு போச்சு. அந்த மேலே உள்ள குருத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்ப்போம் வருதாண்டு. கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா புங்க மரம். இங்கே ஒரு புங்க மரம் நல்லா வேகமாக வளரும். இந்த மரம் உயரமாகவும் வரும், வேகமாக வளரும். நிழலுக்காண்டி வச்சுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம வேலையை முடிப்போம். இங்கே 2 கொய்யா இருக்குது பாருங்கள். இப்போ எதை பறிக்க போகிறோன்னா இது வேணாம், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது பாருங்கள், இதில் 4 கொய்யாக்கா இருக்குது. 1 2 3 4 இருக்குது. இதுவும் பறிக்க வேணாம், சின்னதாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. 2 கொஞ்சம் பெருசாக, எல்லாம் கை கெட்டின அளவுக்கு தான் இருக்குது. இதை பறிப்போமா? இது வேணாம், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை பறிப்போமே. இதை பறிப்போம், பறிச்சிருவோமா? இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இயற்கையாக இது இயற்கை உரம் தான். இதுக்கு செயற்கை உரம் எதுவுமே போடலை, எல்லாம் மண்புழு உரம் தான். அது இயற்கையாகவே மண்புழு கீழே இருக்குது. நல்லா அழகாக முளைச்சது. ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். கொய்யாக்காய் பறிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை பச்சைண்டு. வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம். கொய்யாக்காய் காயில் சாப்பிட்டா இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 4 மணி 3 மணி போல் இங்கேயே பாய் போட்டு படுக்கலாம்.
அழகா மணலாக இருக்குது பாருங்கள், நல்ல மணலாக இருக்கும். இங்கேயே அழகாக படுத்துருவேன். இங்கே வந்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்.